Hello crochet lovers, welcome back to my channel. இன்னையோட வீடியோல நம்ம granny square number 4 பார்க்கலாம். இந்த granny squareல மொத்தமாவே tribal crochet and double crochet தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல basic crochet வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இல்ல நீங்க crochetக்கு beginner-ஆ இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 3.5 mm ஹூக்கும் நார்மல் டிகேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ளிட் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து 6 செயின்ஸ் போடலாம். ஆறு செயினுக்கு அப்புறம் இங்கேருந்து ஃபஸ்ட்டு செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுடுங்க. இங்கேருந்து ரவுண்ட் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே 6 செயின்ஸ் இங்கே மறுபடியும் போடலாம். இந்த 6 செயினில் ஃபஸ்ட்டு 4 செயின் வந்து ஒரு ட்ரைபல் குரோஷிக்கு சமம். நெக்ஸ்ட்டு 2 செயின் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி கணக்கு. இங்கேருந்து ட்ரைபல் குரோஷே போடலாம். 6 செயினுக்கு அப்புறம் 2 வாட்டி ஹூக்கில் யோனை சுற்றி இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்க. 2 லூப்பாக ஜாயின் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைபல் குரோஷே இதே மாதிரி ட்ரைபல் குரோஷே இங்கே மறுபடியும் 4 வாட்டி போடலாம். டோட்டலாக 5 ட்ரைபல் குரோஷே இங்கே வரணும். அஞ்சாவது ட்ரைபல் குரோஷே போட்டுட்டு இருக்கிறோம். இங்கே 5 ட்ரைபல் குரோஷே இங்கே போட்டிருக்கோம். இங்கே மறுபடியும் 2 செயின்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் 5 ட்ரைபல் குரோஷே இங்கே போடலாம். அஞ்சு ட்ரைபல் குரோஷேக்கு அப்புறம் மறுபடியும் 2 செயின்ஸ், மறுபடியும் 5 ட்ரைபல் குரோஷேஸ். நாலு, இப்போ அஞ்சாவது 5 ட்ரைபல் குரோஷேக்கு அப்புறம் மறுபடியும் 2 செயின்ஸ், மறுபடியும் 4 ட்ரைபல் குரோஷேஸ் இங்கே போடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 6 செயின் போட்டோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு 4 செயின் வந்து ட்ரைபல் குரோஷேக்கு சமம். அதனால இங்கே நம்ம லாஸ்ட்டாக போடும்போது 4 ட்ரைபல் குரோஷேஸ் ப்ளஸ் அந்த 4 செயின் சேர்த்து 5 ட்ரைபல் குரோஷேக்கு சமமாயிடும். நாலு ட்ரைபல் குரோஷே போட்டிருக்கோம். இப்போ இந்த 4 செயினில் 4வது செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட் நாட் போட்டுடுங்க. ஒரு ஸ்ப்ளிட் நாட். அவ்வளோதான். இந்த ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இங்கேருந்து செகண்ட் ரவுண்ட் ஒரு செயின் போட்டு இந்த ஒரு செயின் ஒரு கணக்கில் சேராது. இந்த 2 செயின் ஸ்பேஸில் வந்து ஒரு சிங்கிள் குரோஷே. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து ஸ்டிச் மார்க்கரில் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 6 செயின்ஸ் போடலாம். 6 செயினுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் குரோஷே. மறுபடியும் இங்க இந்த 6 செயின்ஸ்
அரை செயினுக்கு அப்புறம் அடுத்த செயின் 2 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் crochet. மறுபடியும் 6 செயின்ஸ். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக இப்படி தான் போடுவோம். 6 செயின்ஸ், செயின் 2 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் crochet, மறுபடியும் 6 செயின்ஸ். இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். சிங்கிள் crochetக்கு அப்புறம் 6 செயின்ஸ். 6 செயின்ஸ் போட்ட பிறகு நம்ம ஸ்டிச் மார்க்கர் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஹூக் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரவுண்ட் 3 இங்கேருந்து 4 செயின்ஸ் போடுங்க. இந்த 4 செயின் வந்து ஒரு ட்ரைபிள் crochetக்கு சமம். இந்த 6 செயின் போட்டோம் இல்லையா, இந்த 6 செயின் ஸ்பேஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே 4 ட்ரைபிள் crochets போடலாம். 4 ட்ரைபிள் crochet, அதாவது மொத்தமாக 5 ட்ரைபிள் crochets வரணும். இந்த 4 ட்ரைபிள் crochet ப்ளஸ் அந்த 4 செயினும் சேர்த்து 5 ட்ரைபிள் crochet கணக்கு. இப்போது 4 ட்ரைபிள் crochet ப்ளஸ் இந்த 4 செயின் போட்டு 5 ட்ரைபிள் crochet, 2 செயின், மறுபடியும் அதே செயின் 6 ஸ்பேஸில் 5 ட்ரைபிள் crochets போடலாம். அஞ்சு ட்ரைபிள் crochet, 2 செயின், 5 ட்ரைபிள் crochet இந்த செயின் 6 ஸ்பேஸில் நம்ம போட்டிருக்கோம். இதே மாதிரி அடுத்த செயின் 6 ஸ்பேஸ்லேயும் இதே மாதிரி 5 ட்ரைபிள் crochet, 2 செயின், 5 ட்ரைபிள் crochets போடலாம். இந்த செயின் 6 ஸ்பேஸ்லேயும் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 5 ட்ரைபிள் crochet, செயின் 2, 5 ட்ரைபிள் crochet. இதே மாதிரி இன்னும் 2 6 ஸ்பேஸ்லேயும் இதே மாதிரி போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கடைசியில் அந்த 4 செயின் போட்டோம் இல்லையா, அதில் 4வது செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச். இவ்வளோதான். இந்த ரவுண்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப் பண்ணிவிடுங்க. யானை 2 செயின் போட்டு கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணி இந்த யானை இழுத்து இந்த 2 செயினை கீழே தள்ளி விட்டுடுங்க. அவ்வளோதான். நம்ம இப்போது அடுத்த கலர் யானை வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த சிங்கிள் crochet ஸ்டிச்சில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அடுத்த கலர் யானை வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு செயின் போடுங்க. இந்த ஒரு செயின் வந்து கணக்கில் சேராது. இங்கே ஒரு ட்ரைபிள் crochet, அதே ஸ்டிச்சில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ட்ரைபிள் crochet போடலாம். ஒரு ட்ரைபிள் crochetக்கு அப்புறம் 3 டபுள் crochet அதே ஸ்டிச் மேலே போடலாம். மூணு டபுள் crochetக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ட்ரைபிள் crochet அதே ஸ்டிச் மேலே. இங்கே ஒரு ட்ரைபிள் crochet, 3 டபுள் crochet, ஒரு ட்ரைபிள் crochet இந்த சிங்கிள் crochet ஸ்டிச் மேலே நம்ம போட்டிருக்கோம். இங்கேருந்து நம்ம இங்கே செயின் 2 ஸ்பேஸ் போட்டோம் இல்லையா, அந்த செயின் 2 ஸ்பேஸில் மறுபடியும் 4 ட்ரைபிள் crochets போடலாம். நாலு ட்ரைபிள் crochetக்கு அப்புறம் செயின் 2, மறுபடியும் 4 ட்ரைபிள் crochet அதே செயின் 2 ஸ்பேஸில் போடலாம். நம்ம போட்டு இந்த செயின் ஸ்பேஸை ஃபில் பண்ணியாச்சு. இங்கேருந்து இந்த மறுபடியும் அடுத்த இந்த சிங்கிள் crochet ஸ்டிச் மேலே நம்ம 4 ட்ரைபிள் crochet, 3 டபுள் crochet, ஒரு ட்ரைபிள் crochet, 3 டபுள் crochet, மறுபடியும் ஒரு ட்ரைபிள் crochet சிங்கிள் crochet ஸ்டிச் மேலே போடலாம். ஒரு ட்ரைபிள் crochet, 3 டபுள் crochets,
அதுக்கப்புறம் ஒரு ட்ரைபிள் crochet. இந்த சிங்கிள் crochet ஸ்டிச் மேலே மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஒரு ட்ரைபிள் crochet, 3 டபுள் crochet, மறுபடியும் ஒரு ட்ரைபிள் crochet போட்டு இந்த சிங்கிள் crochet ஸ்டிச்சை ஃபில் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து இந்த அடுத்த செயின் 2 ஸ்பேஸில் மறுபடியும் 4 ட்ரைபிள் crochet, 2 செயின், 4 ட்ரைபிள் crochets போட்டு இங்கே ஃபில் பண்ணலாம். இந்த செயின் 2 ஸ்பேஸில் மட்டும்தான் 4 ட்ரைபிள் crochet, 2 செயின், 4 ட்ரைபிள் crochet நம்ம போட்டு ஃபில் பண்ணுவோம். அடுத்த சிங்கிள் crochet ஸ்டிச் மேலே ஒரு ட்ரைபிள் crochet, 3 டபுள் crochet, மறுபடியும் ஒரு ட்ரைபிள் crochet போட்டு ஃபில் பண்ணணும். மறுபடியும் இந்த செயின் 2 ஸ்பேஸில் இந்த மாதிரி 4 ட்ரைபிள் crochet, 2 செயின், 4 ட்ரைபிள் crochetன்னு இதே மாதிரி இந்த மொத்தம் இந்த ரவுண்டையும் இதே மாதிரி போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட் ட்ரைபிள் crochet மேலே நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுடுங்க. அவ்வளோதான். இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட் கலர் யானை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இந்த ஸ்பேஸில் நம்ம அடுத்த யானை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு செயின் போடுங்க. இந்த ஒரு செயின் கணக்கில் சேராது. இங்கே நம்ம 5 ட்ரைபிள் crochet போடலாம். அஞ்சு ட்ரைபிள் crochet இந்த ஃபஸ்ட் ஸ்பேஸில் நம்ம போட்டிருக்கோம். இங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்பேஸில் மறுபடியும் 5 ட்ரைபிள் crochet போடலாம். இங்கேருந்து நம்மளுடைய கிளாசிக் கிரானி ஸ்கொயர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு 2 ஸ்பேஸில் 5 ட்ரைபிள் crochet போட்டு நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த செயின் 2 ஸ்பேஸில் மறுபடியும் 5 ட்ரைபிள் crochet, 2 செயின், 5 ட்ரைபிள் crochet போட்டு இங்கே ஃபில் பண்ணலாம். அஞ்சு ட்ரைபிள் crochet, 2 செயின், 5 ட்ரைபிள் crochet போட்டு இந்த செயின் 2 ஸ்பேஸை ஃபில் பண்ணியாச்சு. மறுபடியும் அடுத்த 2 ஸ்பேஸில் வந்து இதே மாதிரி 5 ட்ரைபிள் crochet போட்டு ஃபில் பண்ணிடலாம். நடுவில் இருக்க 2 ஸ்பேஸில் மட்டும் வந்து 5 ட்ரைபிள் crochet, 5 ட்ரைபிள் crochet போட்டு ஃபில் பண்ணலாம். இந்த செயின் 2 ஸ்பேஸில் வந்து 5 ட்ரைபிள் crochet, 2 செயின், 5 ட்ரைபிள் crochet போட்டு ஃபில் பண்ணணும். இந்த நடுவு ஸ்பேஸில் வந்து 5 ட்ரைபிள் crochet போட்டு ஃபில் பண்ணலாம். மறுபடியும் அடுத்த ஸ்பேஸில் வந்து 5 ட்ரைபிள் crochet போடலாம். இங்கே வந்து அடுத்த செயின் 2 ஸ்பேஸில் வந்து 5 ட்ரைபிள் crochet, செயின் 2, 5 ட்ரைபிள் crochet இங்கே போடலாம். செயின் 2 ஸ்பேஸில் மறுபடியும் நடுவில் இருக்க ஸ்பேஸில் வந்து 5 ட்ரைபிள் crochet போட்டு இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணோம். பாருங்கள், நம்ம ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இங்கே ஃபஸ்ட் ட்ரைபிள் crochet மேலே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுடுங்க. ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 செயின்ஸ், கொஞ்சம் நூலை விட்டு யானை கட் பண்ணிவிடுங்க. இந்த யானை இழுத்து 2 செயினை கீழே தள்ளி விட்டுடுங்க. அவ்வளோதான். நம்மளோட பின்னாடி இந்த யான்ஸ்லாம் வந்து crochet நீடலால் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். கிரானி ஸ்கொயர் நம்பர் 4 நம்ம ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ அழகாக ரொம்ப சிம்பிளான பேட்டர்னால் நம்ம போட்டு முடிச்சாச்சு. நீங்கள் இதோட கண்டினியூ பண்ணனா கூட பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பேஸில் நடுவில் இருக்க ஸ்பேஸில் மட்டும் 5 ட்ரைபிள் crochet போட்டு ஃபில் பண்ணுங்கள். இந்த கார்னர் ஸ்பேஸில் மட்டும் வந்து
5 ட்ரைபிள் crochet 2 செயின் 5 ட்ரைபிள் crochet போட்டு ஃபில் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுனாலும் நீங்கள் இதே மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே இருக்கலாம். வேறு கலர் வந்து சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் எக்ஸ்பிளைன் பண்ண மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதனுடைய பேட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் என்னுடைய ப்ளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.